திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறார்களா? தமிழ்நாடு அரசியலில் திடீர் பரபரப்பு அப்படின்னு நேற்றிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் பிரேக்கிங் போயிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஊடக விவாதங்களிலும் அதை முன்னெடுத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலே அப்படி ஒண்ணு நடக்க போதா? திமுக அதிமுக கூட்டணி வைப்பாங்களா? அப்படி எல்லாம் நடந்திருக்கா? கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகள். அல்லது இது வதந்தியா? இதை கிளப்பி விட்டது யாரு? வதந்தினா இதை கிளப்பி விட்டது யாரு? விஜய்க்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, விஜய் ஏன் முதலமைச்சர் ஆக முடியல? முதலமைச்சர் ஆகிறது என்ன சிக்கல்? இப்படி பல கேள்விகள் பலருக்கும் தொக்கி நிற்கும். திமுக அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க போகிறார்களா? அல்லது விஜய் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரா? ஆளுநர் என்ன செய்வார்? நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லி இருக்குது? இதெல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம விரிவா, அதே சமயத்துல எளிமையா உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நான் இதுல விளக்கி விடுகிறேன். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்விச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலங்க. தனித்த பெரும்பான்மை கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்க. தனித்த பெரும்பான்மைக்கு 118 சீட்டு தேவை. தாவேகா கையில இருக்கிறது 107 தான். சார் 108ன்னு சொன்னாங்களே சார், அது விஜய் 2 சீட்ல ஜெயிச்சிருக்காரு. அதனால இந்த தாய்மாமன் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏன்னா நானும் நின்று ஜெயிச்சுக்கிறேன், எங்க மாமனும் நின்று ஜெயிச்சுக்கிட்டுமே அப்படின்னு சத்யராஜ் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரே ஆள் 2 தொகுதியில இருந்து ஜெயிக்கலாம். ஆனா பெரும்பான்மைக்கு ஓட்டு போடும்போது 2 ஓட்டு போட முடியாது. அது ஒண்ணுதான் கணக்கு. அப்ப 107 தான். சோ பெரும்பான்மைக்கு தேவையாக இன்னும் அவர்களுக்கு 12 இடங்கள் குறைகிற இடத்துல காங்கிரஸ் நேத்து 5 கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இன்னும் 7 பாக்கி இருக்கு. ரைட், இது இருக்கட்டும். இது ஒரு பக்கம். இப்ப பெரும்பான்மை யாருக்கு இல்ல? விஜய் அவர்களுக்கு இல்லை. இதை முதல்ல நீங்க கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்க. இப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் எது? ஆளுநர் மாளிகையா, தமிழ்நாடு சட்டப்பேரவையான்னு கேட்டா தமிழ்நாடு சட்டப்பேரவை தான். அத திமுக சொல்லிடுச்சு, இன்னும் விஜய் சொல்லல. அதுதான் காமெடி. இப்ப இதுக்கும் விஜய்க்கு கூட யார்தான் பேச வேண்டியிருக்கு? திமுக தான் பேச வேண்டியிருக்கு. நேற்று டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொல்லுகிறார், நாங்க ஆளுநர் இப்படி செய்யக்கூடாது, ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நேற்று பேசுறாரு. திமுக என்ன செய்யுது? நியாயத்தை இந்த தருணத்துல கூட பேசிக்கிறது. தாவேகா பாஜகவிற்கு பயந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்குது. சரி, ஒரு பக்கம். திமுகவிற்காக தீவிரமாக குரல் கொடுத்த நடிகர் பிரகாஷ்ராஜ் இதை கண்டிக்கிறாரு, ஆளுநரின் செயல்பாட்டை. அப்ப எல்லா காலத்திலும் ஒரு தீர்க்கமான தெளிவான பார்வையில திமுகவோ அல்லது பகுத்தறிவாளர்களோ இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப திமுக அதிமுக கூட்டணி சேரப்போதா அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைக்க முடியாம ஆட்சி வாய்ப்பை இழக்கிறது. கொளத்தூர்ல ஸ்டாலினே தோற்கிறார். தோத்த உடனே என்ன செய்யறாரு? நீளமா அழகா ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்ன அறிக்கை? எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே நான் நல்ல அரசை தந்தேன், என் சக்திக்கு மீறி உழைத்தேன், எல்லாம் நல்லது, நன்றி, நீங்க எல்லாம் மக்கள் தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோல்வியே அடைந்திருந்தாலும் அடுத்த நாள் கொளத்தூர்ல போய் மக்களை பார்த்து மக்களுக்கு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டார். அப்ப அவருடைய ரொட்டீன் லைஃப், அவருடைய அரசியல் கடமைகளை செய்ய தொடங்கி விட்டார் ஸ்டாலின். எங்கேயும் முடங்கி போய் உட்கார்ல. இப்ப தாவேகாவை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் என்ன செய்யல? அழைக்கவில்லை அப்படின்னு உடனே இந்த குரூப் என்ன பண்ணுது? இந்த தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் அவர்களுக்கு ஆதரவாக ஊடக விவாதங்களில் பேசக்கூடியவர்கள் ஒரு நரேட்டிவ செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து என்ன நரேட்டிவ்? திமுகவும் அதிமுகவும் சேர போறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரிய, ஒரு லைனை, ஒரு கதையை கட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேற்றிலிருந்து ஊடக விவாதங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்தி வேகமா பரவ ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தாவேகா ஆட்சி அமைவதை எந்த இடத்திலும் தடுக்க மாட்டோம். இந்த காலத்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நாகரிக அரசியல் செய்கிறார் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாங்க தாவேகா ஆட்சி அமைப்பதை எந்த இடத்துலயும் தடுக்க மாட்டோம். நீங்க ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஸ்பிளிட் எல்லாம் வந்த காலத்துல அதிமுக இருந்து சில எம்எல்ஏக்களை இழுத்து திமுக ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி இது மாதிரி கதை கட்டி விட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய சிலர் கூட அந்த மாதிரி ஒன்று நடக்குமோ என்று சொன்னது உண்டு. ஆனால் அப்பொழுதும் மாண்புமிகு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தெளிவா தீர்க்கமா ஒண்ணு சொன்னாரு, வேண்டாம், நம்ம மக்களை சந்திச்சு என்ன செஞ்சுக்கலாம், முதலமைச்சர் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் அன்னைக்கு நின்னாரு. அதே மாதிரி அவர் என்ன செய்யல, அதிமுக ஆட்சி எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக நீடித்தார். அதன் பிறகு 2021 மக்களை சந்தித்து தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார்.
அப்ப நேற்றும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு நாங்க குறுக்க நிக்க மாட்டோம். தாவேகா எம்எல்ஏக்களை போய் இழுக்கிற வேலை, இந்த மாதிரியான எந்த அற்பத்தனமான வேலையும் செய்ய போறது இல்ல. ஆனா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜய்க்கு இருக்கிறது. அதுக்கு போய் நாங்க ஆதரவு கொடுக்க முடியாது. திமுக போய் ஆதரவு கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஆதரவு இல்ல, வேணா எங்க எம்எல்ஏ 4 பேரை அனுப்பி கொடுக்கமான்னு கேட்க முடியாது. அப்போ நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க நிரூபித்து நீங்கள் ஆட்சியை நடத்தினால் தாராளமா நீங்க நடத்துங்க, வாழ்த்துக்கள். 6 மாத காலம் இந்த அரசின் மீது எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டேன்னு நேற்று ஸ்டாலின் சொல்லிட்டார். ஏன் 6 மாச காலம்? அது காமராஜர் அவர்கள் சொன்னது. 1967 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்னா என்னன்னு தெரியணும், அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பழகிறதுக்கே டைம் எடுக்கணும். சோ ஒரு 6 மந்தாவது நான் நாகரிக அரசியல் மாண்போடு பெரிய விமர்சனங்கள், அதுக்காக பெரிய தப்பு நடந்தா விமர்சிக்காம இருக்க முடியாது. டெய்லி காலையில எழுந்த உடனே எனக்காவது போய் அவங்க திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு காமராஜர் சொன்னது. அதை எல்லாருமே கடைபிடிப்பார்கள். புதிதாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அதையும் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு. 6 மாத காலம் நான் எந்த விமர்சனத்தையும் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல என்னப்பா பண்ணணும் சொல்லுங்க? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லை, ரைட். இப்போ முதலமைச்சர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றேன், இப்ப என்ன நடக்கும்? ஆட்சி அமைக்க ஒருவேளை தனிப்பெரும்பான்மையை விஜயால நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உடனே இன்னொரு தேர்தல். தமிழ்நாடு தாங்குமா? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு தாங்குமா? இன்னொரு தேர்தல் உடனடியாக வந்தால் தமிழ்நாடு தாங்குமா? முடியாது. மக்களுடைய வரிப்பணமும் வேணும், எல்லாம் வேணும், நேரம் காலம் எல்லாம் விரயம் வீண். அப்போ இன்னொரு தேர்தலை உடனடியாக சந்திப்பதற்கு இங்க எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. நாட் ஒன்லி டிஎம்கே, மக்களும் தயாராக இல்ல, அரசியல் கட்சிகளும் தயாராக இல்ல. சரியா? ஒன்று. சரி, ஆளுநர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்டுலாமா? அது மாநில சுயாட்சியை பேசும் தமிழ்நாட்டிற்கு முற்றிலும் எதிரானது. அப்ப ஆளுநர் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்ப 2026, 2029 தான், இன்னும் 2.5-3 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் ஆளுநர் ஆட்சி வைக்க முடியுமா? அப்படியும் வைக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டத்திலையும் இடம் இல்ல, நாமளும் அதை அனுமதிக்க மாட்டோம். அப்ப ஆளுநர் ஆட்சியும் நடத்த முடியாது. அப்ப என்ன பண்றது? விஜய்க்கும் பெரும்பான்மை இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க இவங்க தாவேகா கிளப்பி விட்டதுனால கேட்கிறேன். தாவேகா தான் அதை கிளப்பி விடுறது. தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அல்லது தாவேகாவுடைய என்ன சொல்றது, தாவேகா சார்பாக ஊடக விவாதங்களில் பேசுபவர்கள் தான் இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? திமுக அதிமுக ஏன் சேரக்கூடாது அல்லது சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாங்க. நான் இப்ப ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவீங்க? சும்மா கேட்கிறேன், ஒருவேளை அப்படி நடந்துருச்சு, சார் என்ன சார் சொல்றீங்க, அப்படின்னா நடக்குமா? பேசுவது வந்துருச்சுல, ஒரு பேச்சுன்னு வந்துருச்சுல, சபையில பேசுவோம், அதை பத்தியும் பேசுவோம். என்ன சொல்றேன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. அப்படி நடந்தா எவ்வளவு சார் எண்ணிக்கை வேணும்? சிம்பிள். அதிமுக அணியில 53 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாஜக எம்எல்ஏ ஒருத்தரை கழிச்சிருங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கிறதா இருந்தா, நான் ஒரு யூகத்துக்கு சொல்றேன், நீங்க இவங்க எல்லாம் பேசுறதை வச்சு சொல்றேன், அப்படி ஒண்ணு நடக்கிறதா இருந்தா பாஜக எம்எல்ஏ கழிச்சிட்டீங்கன்னா 52 பேர். திமுக அணியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 73 பேர் இருந்தாங்க. அதுல காங்கிரஸ் 5 கழிச்சிருங்க, 68 பேர். அப்ப 68 52 கூட்டினீங்கன்னா 120 பேர் வர்றாங்க. பெரும்பான்மைக்கு தேவை எவ்வளவு? 118. பிரச்சனை முடிஞ்சுதா? சால்வ்டா? அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்பர்ஸ் இருக்குது. பெரும்பான்மைக்கு உனக்கு எண்ணிக்கை இல்லாத போது ஒரு அணிக்கு பெரும்பான்மை இல்ல, வெளியில 2 அணி இருக்கு, அந்த 2 அணியுடைய நம்பரை கூட்டினா 120 வருது. இந்த பயம்தான் நேத்து தாவேகாவினருக்கு. அதைத்தான் ஊடக விவாதங்கள்ல அவங்க 2 பேரும் சேர போறாங்கன்னு கிளப்பி விட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், சார் திமுகவும் அதிமுக எப்படி சார் சேரலாம்? திமுக இருந்தாலும் சார் பிரிஞ்சு வந்தது அதிமுக. அவங்க சேர்றாங்க சேராம போறாங்கன்னு அதுக்குள்ள போகல. இப்ப காங்கிரஸ் எடுத்து பேசணும். ஒரு உதாரணத்துக்கு, காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் தேசியவாத காங்கிரஸ். காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் ஒரு அணியில இருந்தது உண்டா இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸோடு இணக்கமாக இருந்த காலகட்டம் உண்டா இல்லையா? திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு. சிபிஐயில் இருந்து பிரிந்து வந்த இயக்கம் தான் சிபிஎம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சு வருது. சிபிஐயும் சிபிஎம் ஓரணியில இருந்த காலம் உண்டா இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் சொல்றதுனால நாளைக்கு திமுக அதிமுக ஓரணியில சேரப்போகுதுன்னு நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. தாவேகாவினர் நேற்று கொளுத்தி போட்டாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அப்ப சிபிஐயும் சிபிஎம் ஓரணியில இருந்த காலம் உண்டு. ஏன்? திமுகவில் இருந்து பிரிந்து வந்த இயக்கம் தான் மதிமுக. திமுக மதிமுக ஓரணியில இருந்திருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இப்பவும் இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே திமுகவும் அதிமுகவும்
ஓரணியில் ஒன்றாக சேருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இரட்டை குழல் துப்பாக்கியில் எம்ஜிஆர் சொன்னார்னு சொல்லுவாங்க. அப்ப அரசியலில் என்ன செய்யலாம்? எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன் அப்படி நடக்கணும்? ஏன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. உடனடியாக இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. அப்ப அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சரியா? அதுக்காக இதை சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன், இது நடக்கணும்னு நான் சொல்லல. இது நடக்க வேண்டும் என்பது என் விருப்பமும் அல்ல. அல்லது இதுதான் நடக்க போதுன்னு நான் சொல்லல. நீங்க கொளுத்தி போட்டது உங்களுக்கு எதிராக திரும்பிற போது பாத்துக்கிடுங்கன்னு எச்சரிக்கிறேன். சரியா? ஏன்னா சார், நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருப்பதுதான் சார் கஷ்டம். உள்ளபடியே எதிர்க்கட்சியாக இருப்பது ரொம்ப எளிது. குற்றச்சாட்டுகளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நேத்து பாருங்க, இப்ப இவங்க என்ன சொன்னாங்க? எங்கேயாவது யாராவது ஒருத்தர் யாருனே தெரியாது அன்னோன் பர்சன் ஏதோ ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டா கூட அதுக்கு திமுக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிங்கிறதுனால. இப்ப தாவேகா இன்னும் ஆட்சிக்கு வரல. பட் தாவேகா தான் முதலமைச்சர் இவங்க அடிச்சு ஒட்டிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த மனநிலைமை இருக்கிறாங்க, இருக்கட்டும். இப்ப ஏன்னா ஒருத்தர்லாம் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, தாவேகா ஆதரவாளர்கள்லாம் தாவேகா இன்னும் பொறுப்பே எடுக்கல, ஆனால் அதற்குள் தாவேகா ஆட்சி தொடங்கி விட்டது, தமிழ்நாடு சிறந்து விட்டது அப்படிலாம் பேசினாங்கல்ல. அப்போ தவறுகளுக்கும் அவர் தானே பொறுப்பெடுக்கணும். டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா குறைச்சிட்டாங்க, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து குறைஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் டிவில பேசினாரு, என்னுடைய நண்பர் தான். அப்ப அதுக்கு அந்த கிரெடிட்டை விஜய்க்கு கொடுப்பீங்கன்னா, நேற்று தாவேகாவை சேர்ந்த தேலா பாம்பா ஏதோ பேருக்கு முன்னாடி சொன்னான், பின்னாடி பையன் தேளு பாம்பு பூரா இந்த மாதிரிதான் பேருக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்க. பாம்பு கணேசோ தினேஷ், பாம்பு தினேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா வட்ட செயலாளராம். ஒரு 10 வயது சிறுமிய சொல்லவே கஷ்டமா இருக்கு. போக்சோ சட்டத்துல கைது. 2 நாளா நம்ம பாக்குறோம். ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி போய் ஆடின ஆட்டம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கார்ல போய் போடுற ஆட்டம் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரே நாள் ஆட்சிக்கு வரல, பொறுப்பு எடுக்கல. அதற்கு முன்பு தாவேகாவினர் இல்லையா? அப்ப மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் மக்களே இது எல்லாத்தையும் பாக்குறாங்களே, என்னடா இது இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள இப்படியா? நேற்று ஒரு அம்மா கண்ணீர் கம்பளியமா சொல்றாங்க. ஒரு அம்மாவுடைய குற்றச்சாட்டை பார்த்தோம். அல்ல நீங்க நான் திருப்பி சொல்றேன், 0.07 இருந்த பொருளாதாரத்தை 11.19 விழுக்காட்டிற்கு கொண்டு வந்து விட்டவர் ஸ்டாலின். இன்றைக்கு சென்னையில ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி ஆளுநரை சந்திப்பதற்கு திருவாளர் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகை வர்றார் இல்லையா? வர்ற வழியில அவர் கடக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் தான். அதுக்காக நான் உடனே யார் ஆட்சியில இருந்தாலும் அது நடக்கும். ஆனா திமுக அதிகமாக செஞ்சதுங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த டைட்டில் பார்க்க தாண்டி தான் திரு விஜய் அவர்கள் பயணிக்கிறார். விஜய் அவர்களே அதை பார்த்துட்டு தானே பயணிப்பார். திமுக ஆட்சியில போட்டதான் இவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு தெரியும் தானே. அப்ப மக்களுக்கு இது தெரியும் தானே, இவ்வளவு திட்டங்கள். சென்னையில நீங்க சென்னை மக்களுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை, ரொம்ப அன்போடு தாழ்மையோடு வைக்கிறேன். நீங்க சென்னையில சும்மா பயணிக்கிறீங்க இல்லையா? பேருந்துலயோ பஸ்லயோ, நம்ம பேருந்துலயோ கார்லயோ 2 வீலர்லயோ நீங்க பயணிக்கிறீங்கல்ல, பயணிக்கும் போது சும்மா பாருங்க. ஒரு பாலத்தின் மீது ஏறி இறங்குகிறீர்கள், அந்த பாலம் கண்டிப்பாக திமுக போட்டதாக இருக்கும். ஒரு அரசு மருத்துவமனை கிராஸ் பண்றீங்க, அந்த அரசு மருத்துவமனை திமுக கொண்டு வந்ததாக இருக்கும். ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கிராஸ் பண்றீங்க, அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக இருக்கும் இல்லையா? ஒரு கல்லூரி, ஒரு எல்லாமே பெரும்பாலும் நீங்க சென்னையை சுத்தி வாங்க, முதல்வர் படைப்பகங்கள் அத்தனை தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது. அப்ப இத்தனையும் தாண்டி ஏன் எதற்கென்றே தெரியாம நேற்று ஒரு தங்கை பேசினாங்க. அந்த சகோதரிக்கு என் நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை சொல்றேன், வாழ்த்துக்களை உருவாக்குகிறேன். அந்த தங்கை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன் ஏதோ எல்லாரும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது எனக்கு இப்ப யோசிச்சா ஏன் போட்டேன்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரி ஒரு மாயை மாதிரி ஒரு மயக்கத்துல போய் போட்டு வந்துட்டேன். ஆனா ஸ்டாலின் அப்பாவே தோத்துட்டாங்க, ஸ்டாலின் ஐயாவே தோத்துட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுன்னு அந்த தங்கை பேசின வீடியோ நேற்று சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. நேற்று எளிய மொழியில ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த அம்மா. இந்த காலத்து பிள்ளைங்க வீடியோ கேம் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டாங்க இந்த எலெக்ஷனை. அவங்க வீடியோ கேம்ல இந்த பப்ஜி விளையாடுவோம்ல, நீ அவன் தான் எதிரி, அவனை டிமின்னு சுடி, இவனை டமான்னு குத்து, டிஷ்யூம்னு குத்து அப்படின்ற மாதிரி அப்படிதான் அவர் விஜய் குழந்தைங்கிட்டே போய் பேசினாரு. குழந்தைங்களும் டிமில் டமால் டிமில்னு. அதுக்கு எனக்கு என்ன வருத்தம்னா, பேரண்ட்ஸ் அதுக்கு ஈல்ட் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் பெரியவங்க, குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க
சினிமால இப்போ விஜய் வந்து டுமில் ஒருத்தர் வாங்கி குத்துறாரு, ஒரு பொத்துன்னு போய் விழுறாரு அப்படின்னா குழந்தை என்ன நம்பும், உண்மையிலேயே விஜய் அங்கிள் குத்தி தான் போய் விழுந்துட்டாரு நம்பும். ஆனா பெரியவங்களுக்கு தெரியல அது கிராபிக்ஸ், அது வந்து டூப்பு போட்டு விழுறாங்க, ரோப்பு கட்டி தூக்குவாங்கங்கிற நாலேஜ் பெரியவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப திரையில் காட்டப்படும் பிம்பம் என்பது வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு என்பது அட்லீஸ்ட் பெரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா பெரியவங்களே பல வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, என் பிள்ளை ஆசைப்படுது, என் பேரன் ஆசைப்படுறான், என் பேத்தி ஆசைப்படுறான்னு ஓட்ட போட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் நான் ரொம்ப அன்போடு தாழ்மையோடு கேட்கிறேன். யாருக்காவது உங்க எம்எல்ஏ இப்ப வெற்றி பெற்ற உங்க எம்எல்ஏ பேர் தெரியுமா? அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு தெரியுமா? நீங்க வாக்களித்த பல தாவேகா எம்எல்ஏக்கள் பேர்ல ஏராளமான வழக்குகள் இருக்கு. அவங்க அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு இருக்குதுங்கிறாங்க நிறைய பேர் பேர்ல. எந்த ஊர்க்காரங்க உங்களுக்கு தெரியாது. அவங்களை எங்க போய் பாப்பீங்க உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு விதமான சரி, அப்போ ஒரு பெரிய அலை விசில் புரட்சி அப்படிங்கிறாங்க. நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டுல 8 மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துல கூட தாவேகா வெற்றி பெறல. அப்போ இது விசில் புரட்சி, ஒரு பெரிய அலை என்று சொல்வதிலும் உடன்பாடு இல்லை. ஒரு பெரிய அலைன்னா என்ன தெரியுமா? 1991 ராஜீவ் படுகொலைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, முத்தமிழ் டாக்டர் கலைஞரை தவிர அத்தனை பேரும் அந்த தேர்தலில் தோற்றாங்க. அது அலை. அதுவும் அரசுக்கு எதிரான அலையெல்லாம் கிடையாது. அது ஒரு ராஜீவ் படுகொலையால ஏற்பட்ட ஒரு அலை. 96ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி முடிவுறுகின்ற பொழுது ஒரு பெருமலை. அதுல அம்மா ஜெயலலிதா அவர்களே தோல்வியடைந்தாங்க. இமாலய வெற்றி அன்றைக்கு திமுக பெற்றது. அந்த மாதிரி இப்ப எங்கேயும் நடக்கல. முதல்ல இது ஒரு மாபெரும் அலை அப்படிலாம் இல்ல. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வாக்குகள் சில லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். அப்ப ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படி எதுவும் இல்லை. சிறு பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், 10 பருவத்தினர், அவர்களுடைய தாக்கம், சோசியல் மீடியாவின் தாக்கம், அவர்களுக்காக பெற்றோர்கள், நான் ஏன் ஒரு ஓட்டு தானே போட போறேன், இதனாலேயே இவர் தோப்பார் நினைச்சு போட்ட ஓட்டு, இதெல்லாம் சேர்ந்து சில இடங்களில் செய்த ஒரு வெற்றி பெற்ற பலருக்கே நம்ப முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. சரி, ரைட் இருக்கட்டும். இப்போ தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது. ஆளுநரை சந்திப்பதற்கு திரு விஜய் அவர்கள் இன்றைக்கும் சென்றிருக்கிறார். நான் இப்ப பேசும்போது அவர் ஆளுநரை சந்தித்திருப்பார். என்னுடைய தனிப்பட்ட பார்வை எப்பொழுதுமே ஒன்றுதான். ஆளுநர் அவர்கள், அது விஜயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நீங்க வந்து தனிப்பெரும் கட்சியா அல்லது அதுக்கு அடுத்தது ஆஸ் பர் ரூல்ஸ், சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி விருப்பு வெறுப்பின்றி என்ன செய்யணும், நடக்கணும். அதுல வந்து இன்னைக்கு திமுக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதற்காக அல்லது அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, தாவேகா இருக்கு அப்படிலாம் நினைத்து நான் ஒருபோதும் பேசியவன் அல்ல, பேசவும் போறதில்லை. ஒரு ரூல் என்ன இருக்குதோ, சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்வது ஆளுநரினுடைய கடமை. அதில் பெரும்பான்மை பலம் ஒருவேளை விஜய்க்கு இல்லாமல் போனால், பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க இயலாமல் போனால், அதன் பிறகு தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டீஷியன்ஸ், கட்சி பேதம் கடந்து அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அது அப்படி தமிழ்நாட்டை விட்டுவிடக் கூடாது, விட்டு விடாதீர்கள் என்றும் கேட்டு, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரித்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.